Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில் தான். இப்போது இதை பார்த்து பிரேக் அவுட்ன்ட்டு நிறைய பேர் வந்து புல்லிஷ் பொசிஷனும் எடுத்திருப்பாங்க. அப்போது அவங்க இன்டியூஸ் பண்ணி இந்த இடத்துல பை பண்ண வச்சுட்டா அப்படின்னா ஈஸியாக ப்ரைஸை கீழே இறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஸ்மார்ட் பண்ணி பிளான் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஈவெண்ட்டால் நாளைக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கல அப்படின்னா நாளானைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. வணக்கம் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அதன் காரணமாக மார்க்கெட்டில் பெரிய பிளேயர்ஸ் யாருமே எந்த விதமான பொசிஷனையும் கிரியேட் பண்ண விரும்பல. அதனால் ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்லேயே தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறினதுக்கு ஒரு பதிலாக கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிடும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். என்ன போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறி வந்திருக்கு, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் எந்த மாதிரி இருந்தால் ப்ரைஸில் எந்த மாதிரி ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸுங்க. ஸோ 2-3 நாளாவே கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்குறேன், மார்க்கெட் நீங்கள் பியரிஷாக இருக்குன்றீங்க, ஃபேக் மூவ்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் மார்க்கெட் டெய்லியுமே மேலேயே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நிறைய கமெண்ட்ஸை பார்க்குறேன். ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடருங்க. அப்போ அந்த ஸ்மார்ட் மணியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி எடுக்காமல் போகிற எல்லாமே வந்து ஃபேக் மூவ் தான், லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு போகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மூவ் தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணியில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கங்களேன். அந்த விதத்தில் இங்கே வந்து பெரிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எடுக்காம தான் வந்து போயிருக்கு. அப்போ அதை நான் ஃபேக் மூவ் தான் சொல்லி ஆகணும். ரெண்டாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரி சைன் கிடைச்சாதான் என்னால் என்ட்ரி எடுக்க முடியும். அந்த விதத்தில் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியர்லி 3.75% மேலே வந்திருக்கு, நியர்லி 900 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் பொசிஷனலாக எந்த ட்ரேடுமே எடுக்கல. சின்ன இன்ட்ராடே ட்ரேட் எடுத்தேன், பட் பொசிஷனலாக எந்த ட்ரேடுமே நான் வந்து எடுக்கல. ஏன்னா அதுக்கான ஒரு நல்ல சைன் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைக்கல. அதனால நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். ஸோ இப்படிலாம் நடக்குமா மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ 2-3 நாள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேங்க. மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு எல்லா புல்லிஷ் மூவையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியால் கேப்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது. அந்த விதத்தில் மார்க்கெட்டில் நம்ம நினச்சது நடக்காமல் போகிறதுக்கும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மூவ் வந்து வர்றதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட்டில் 100%ன்னு ஒன்று கிடையாது. நம்ம சிஸ்டமை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம சிஸ்டம் படி அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கலையா அதை வேடிக்கை பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்குரிய தகுதியாக நான் பார்க்குறேங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வர ஒவ்வொரு மூவையும் ட்ரேட் பண்ணணும். முதல்ல நடக்கக்கூடாது. உங்களுடைய செட்டப் என்னன்னு தெரியணும், அதை மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் லிக்விடிட்டியே எடுக்காமல் போன மூவ்ஸையும் அதுக்கான கவுண்டர் மூவ்ஸையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு பெரிய மூவ் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எதுவுமே எடுக்கல. லிக்விடிட்டினா என்னன்னா ப்ரீவியஸ் டே லோன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய பிரேக் அவுட் அப்படிங்கிறது வருது. இங்கே பாருங்கள், ஒரு ஹையர் ஹை போடுது. இது ஒரு நல்ல ட்ரெண்டு, ஓகேங்களா. ஹையர் ஹை போட்டால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த புல்லிஷாக போனதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல அந்த டேலோ லிக்விடிட்டி எடுக்கல. இருங்க, நான் அந்த கோட்டை தூக்கிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த டேலோ எடுக்கல, இது டேலோ எடுக்கல, இது டேலோ எடுக்கல, இது டேலோ எடுக்கல, இந்த டேலோ எடுக்கல. ஸோ இந்த எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வராமையே தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 857 பாயிண்ட் ட்ரெண்ட் ஆச்சு. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ 900 பாயிண்ட் ட்ரெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அதில் வந்து 857 பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சு, 1300 பாயிண்ட் போச்சு. கிட்டத்தட்ட அதை விட 2 மடங்கு அதிகமாக போயிருக்கு. அப்போது இந்த மூவ் வந்து நாட் அ ட்ரேடபிள் மூவ். ஈவன் தோ மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தாலும் அதை ஸ்மார்ட் மணியில் என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. நான் இங்கே வர பேரிஷ் மூவ் தான் ட்ரேட் பண்ண முடியும். சரி, ஓகே. அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிற லெவலை டச் பண்ணாவே மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஹையர் ஹை போட்டு மேலே போயிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த கன்சால்டேஷன் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அண்ட் கடைசியாக அது லிக்விடிட்டி எடுத்திருக்கானா கண்டிப்பாக லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப் பண்ண மூவ் தான். ஸோ முக்கியமான லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்படி இருந்தாலுமே இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம என்ட்ரியே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் வந்ததுக்கப்புறம் ஒரு 1300 பாயிண்ட் மூவ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் 1300 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, இன்னொரு 1300 பாயிண்ட் மேலே போவோம் அப்படிங்கிறத நாங்களாம் போக முடியாது. ஏன்னா லிக்விடிட்டி எடுக்காமல் மேலே போயிட்டு இருக்குது.
அப்போது இங்கேருந்து இங்கே போகும்போது ஆல்ரெடி அந்த மூவ் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க ரீட்டைலர்ஸ்? இந்த மூவ் விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 190% இந்த மூவ் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ட்ரேட் பண்ணாதனால தான் அது அவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஆனால் மார்க்கெட் அந்த 1300 பாயிண்ட் மேபி இதை தாண்டி மார்க்கெட் மேலே போத்தீங்களா? அப்படியே போயிடாது. கீழே வந்து இங்கே பாருங்க, இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் அவங்க எங்கே போட்டிருப்பாங்க? இது கீழே போட்டிருப்பாங்க. அது என்னாச்சு? கீழே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே போச்சு. அப்போ நம்ம திருப்பி இந்த மூவை இந்த மூவை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ மேலே போன மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 1500 பாயிண்ட்னா அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதோட அதிகமாகவே 2000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. அப்போது இதுதான் வந்து ட்ரேடபிள் மூவ். இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடபிள் மூவ் கிடையாது. 1300 பாயிண்ட் வந்துட்டு போட்டோம், மேலே போயிட்டு போட்டோம், 3% 4% மேலே போயிட்டு போட்டோம். அது நம்ம செட்டப்பில் இருக்கா என்ட்ரி எடுக்கிறதுக்குன்னா இல்லைன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போது இதையும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ரெண்டாவது இங்கே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு போனதுனால இந்த மூவையும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் இந்த மூவை இவ்வளோ கீழே பாட்டமில் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா இதில் பாருங்களேன் 3200 பாயிண்ட் வந்துச்சு. இதை விட 2 மடங்கு வந்துருச்சு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கான செட்டப் அப்படிங்கிறது கிடைக்கும். சும்மா டெய்லி மார்க்கெட் மேலே போதே கீழே போதே அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு எல்லா மூவையும் ட்ரேட் பண்ணணும், எல்லா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. எந்த ஒரு சிஸ்டமாலையும் மார்க்கெட்டில் வர எல்லா மூவையும் வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் எல்லா மூவையும் கேப்சர் பண்ணனா உங்களுக்கு 5-6 சிஸ்டம் தேவைப்படும். அந்த 5-6 சிஸ்டம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு அதிகமான சைக்காலஜி அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால தான் நான் ஒரு சிஸ்டம் ட்ரேட் பண்ணுறேன். அந்த ஒரு சிஸ்டமில் எனக்கு என்ட்ரி கிடச்சி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும், பட் பெரிய மூவ் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த மூவ் பாருங்களேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லிக்விடிட்டி எடுக்காமல் மேலே போன மூவ் தான். இங்கேருந்து பாருங்கள் ஒரு 1100 பாயிண்ட் 4.67% வந்து மேலே போயிருக்கு. இதில் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அண்ட் இந்த கன்சால்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சால்டேஷனில் அது பெருசாக லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சு. இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் அது கிராப் பண்ணிட்டு தான் போகுது. பட் இதை விட்டுருங்க, இது ஓகே. அண்ட் அகைன் பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகுது. இது எல்லாமே வந்து வெரி குட்மா தான். ஆனால் அந்த வே அப் பாருங்க, இந்த இடம் கன்சால்டேஷன் பெருசாக லிக்விடிட்டி எடுக்கல அண்ட் மேலே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக் மூவ். இது லிக்விடிட்டி இங்கே லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சு, இங்கே போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் மேலே போன மூலம் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் மூவ் தான். அப்போது இந்த மூவ் பாருங்க ஒரு 800 பாயிண்ட் மூவ். ஸோ இது ஒரு அன்ட்ரேடபிள் மூவ். உதாரணத்துக்கு இதே மாதிரி தான் இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்த உடனே முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாங் போயிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட் இருக்கு பார்த்தீங்களா, இதை பார்த்து வெறித்தனமாக மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு மேலே போயிருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் இருந்தே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. ஏன்னா லிக்விடிட்டி இல்லை. ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். அப்போது இங்கே மேலே போன மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் அப்படின்னா, அப்படி கீழே போகிற மூவ் இங்கே பாருங்க 1500 பாயிண்ட், அதை விட 2 மடங்கு இருக்கும். எப்பவுமே ஃபேக் மூவ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஒரிஜினல் மூவ் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஒரிஜினல் மூவ்க்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணாதான் பெரிய பெரிய பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். அப்படி பெரிய பெரிய பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் டெய்லி உங்களுக்கு வராது. அது வரும்போது தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்மார்ட் மணி இப்படி தாங்க ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதை எடுத்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி மாடலை ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணியிருக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பை பேஸ் பண்ணியிருக்கலாம், பிரேக்கர் பிளாக்கை பேஸ் பண்ணியிருக்கலாம், ரிஜெக்ஷன் பிளாக்கை பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரி மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரி மாடலை பிடிச்சிக்கிட்டு அதை ரிப்பீட்டடாக ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு வந்து டெய்லி என்ட்ரி வேணும், நான் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேயை பேஸ் பண்ணி நீங்கள் டெய்லியுமே என்ட்ரி எடுக்கலாம். 1 மினிட்ல ஸ்கேல் பண்ணலாம், 3 மினிட்ஸில் ஸ்கேல் பண்ணலாம், 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கலாம். 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு 2-3 ட்ரேட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் கிடைக்கும் அண்ட் ஸ்மார்ட் மணி ஒர்க் ஆகும். அப்படிங்கிறதுனால எவ்ரிடே வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் தான் பண்ணணும். நான் பேசிக்காக இன்ட்ராடே ரொம்ப ரேராக தாங்க பண்ணுவேன், அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து பேசிக்காக வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் நான் பண்ணுவேன். இன்னும் எனக்கு அந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டியில் வரல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஃபெட்டில் ஈவெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒன்றுமே நடக்கல. ரெண்டாவது லிக்விடிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஆகலை. மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறதுக்கான பவருக்கு வந்து கிடையாது ப்ரைஸுக்கு. அதே மீறி போகுதுன்னா ஃபார் ஏதாவது ஒரு ரீசனால் போகலாம், ஒரு நியூஸால் போகலாம், இல்லை மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகலாம். அப்போது நமக்கு வந்து என்ன வேணும்னா இங்கே பாருங்கள் 25,257 இதை தாண்டிச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் புல்லிஷ் ஆயிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க விஷயம். அதை தாண்டிடுச்சு. இதை தாண்டோடனே இப்போ நம்ம புல்லிஷ் ஆயிடுவோம்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்ச லெவல் இதுதான். ஆனால் அங்கே ப்ரைஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு சரியான ரியாக்ஷனாக இல்லைங்க. ரெண்டாவது எப்படியோ வந்து இந்த இடத்துல ஒரு அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்துச்சுங்க. இப்போது அதுக்குள்ளேயுமே வந்து ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் 1 ஹவரில் வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டை கொடுக்காது. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் எவ்வளோ தூரம் மேலே போயிடுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த ஹை வரைக்கும் போகலாமா? ஸோ இருங்க, இங்கே பாருங்க என்ன வந்திருக்கீங்க, டபுள் பாட்டம் வந்திருக்கு கரெக்டுங்களா? இந்த டபுள் பாட்டத்தை பார்த்து வேற ஊருக்குள்ள இருக்க பாதி பேர் வந்து மார்க்கெட் அவ்வளோதான்ப்பா பிரேக் அவுட் பண்ணி விடுச்சு, இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே தான் போக போகுது, ஆல் டைம் ஹை வரைக்கும் போக போகுதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. மார்க்கெட் கீழே ஆல் டைம் ஹை போகலாம், பட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுலாம் ஆல் டைம் ஹை போக முடியாது. கீழே வந்து சில ஸ்டாப் லாஸை கொண்டு போனால் தான் ஆல் டைம் ஹை போக முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது 25,040, இப்போ வந்து 330 இருக்குது பார்த்தீங்களா? மினிமம் வந்து அது 25,051 வந்து தான் ஆகணும். இங்கே வராமல் மார்க்கெட்டால் ஆல் டைம் ஹை போட முடியாது. அதுவும் இங்கே வந்து எப்படி ரியாக்ஷனை கொடுக்குங்கிறத பார்க்கணும். இந்த 25,000 இந்த டேயோட லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது, 25,048 அப்படிங்கிற இந்த லெவலில். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேபி ஒரு ஹையர் ஹை போட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த லெவலுமே பிரேக் ஆகும்போது ஃபர்தராக மார்க்கெட் கீழே சரியிடலாம். கீழே ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது எடுக்கிறதுக்கு. இந்த பாருங்க, இங்கே இருக்குது 24,915 இருக்குது. அண்ட் அடுத்து இங்கே இருக்குது 24,750 இருக்குது. அண்ட் அதுக்கு இந்த இதுக்கு கீழே இருக்குது 24,619 இருக்குது. ஸோ எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய லிக்விடிட்டி இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். இங்கே எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கணும், இங்கே எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கணும், இங்கே எப்படி வருதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது இங்கே பாருங்க, டே ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு டே லோ. நான் இதை வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 24,430 கிட்ட குவியலாக லிக்விடிட்டி இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது அடிக்கிறதுக்காக ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா கூட இங்கே பாருங்க, அந்த ரேலி வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு, இவ்வளோ தூரம் போச்சு. அதோடைய 50% இப்போதே இருக்க லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து 24,877 வரைக்கும் இருக்குது. அவ்வளோ தூரம் ப்ரைஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குங்க. அது வருமா? அதுக்கான சயின்ஸ் தெரியுதா? இன்னும் தெரியல. இன்னும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. நேற்று ஃபார்ம் ஆன கேண்டில் இன்டியூஸ்மெண்ட்னு சொன்னோம், இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டில்லாம் இன்டியூஸ்மெண்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இது ஒரு ஒரிஜினலான ஃபேர் வேல்யூ கேப்பா? கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக்கான ஃபேர் வேல்யூ கேப். லிக்விடிட்டி இல்லாத எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும், லிக்விடிட்டி இல்லாத எல்லா ஆர்டர் பிளாக்கும் ஃபேக் தான். அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபேக் தான். அப்போது மேபி ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள ஒரு ரியாக்ஷனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணுற ஒழுங்காக புரிஞ்சிக்காத நிறையா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ரீட்டைல் ட்ரேடர்ஸே ஓகே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் இருக்குது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக், இது ஒரு ஃபேக்கான ஆர்டர் பிளாக். ஸோ இப்போ ஆர்டர் பிளாக்லையும் ஃபேக்கான ஆர்டர் பிளாக்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ட்ரேட் பண்ணும். எஸ்எம்சி கான்செப்ட் தெரிஞ்சாலும் இந்த கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இங்கே வரும்போது இந்த ஆர்டர் பிளாக்ல ப்ரைஸ் பட்டு ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வந்து தான் ஆகணும். இந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 25,048 மினிமம் சொல்கிறேன். மினிமம் அவ்வளோ தூரம் வந்தால் தான் அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்கிறதுங்கிறத பொறுத்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகுமா இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஃபார்ம் ஆயிருக்க பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டியூஸ்மெண்ட்டு. அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸு. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவதற்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசி சீக்கிரமாக நம்ம போரை முடிச்சு வச்சிடலாம், அதனால் வந்து ஒரு பிரச்சனை வராது, உக்ரைன் ரஷ்யா போரை முடிச்சு வச்சுட்டு நான் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஏற்றிடுறேன், ஹாப்பி பர்த்டே ஜிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காருங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதன் காரணமாக கூட இந்த கேப் அப் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். ஸோ என்ன நியூஸ் வந்தாலும் உக்ரைன் ரஷ்யா போரை வந்து ட்ரம்ப் நினச்சாலும் சரி மோடி நினச்சாலும் சரி அதை முடிச்சு வைக்க முடியாது. அதை முடிச்சு வைக்கிறதுக்கு புத்தினும் ஜெலன்ஸ்கியும் ஓகேன்னு சொல்லணும். அது ஏன் முடிகிறது அவ்வளோ கஷ்டம், அது ஏன் இந்தியாவை பெருமளவு பாதிக்க போகுது, எதனால் ட்ரம்ப் 100% டேரிஃபை வந்து இந்தியாவுக்கு போட்டார் அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்துச்சு, கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் நான் வந்து கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, நிஃப்டியில் இங்கே வந்திருக்க எல்லா மூவும் ஃபேக்கான மூவ் தான். சரி, இது ஃபேக்கான மூவ் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துலையே மார்க்கெட் கீழே விழுந்துன்னு சொல்லலாமான்னா அதுவும் சொல்ல முடியாது. அதுக்கான சயின்ஸ் இப்போ மார்க்கெட் கீழே விழுன்னு எதிர்பார்க்கிறேன், அதுக்கான சயின்ஸ் வந்திருக்கானா இன்னும் வரல. அது வர வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சைன் கிடைக்கும். அண்ட் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே காத்திருக்கு, அதை நம்ம கேப்சர் பண்ணலாம். அதுக்கான சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோவில் சைன் வந்துருச்சுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ வந்து நம்ம நிஃப்டியை பார்த்துட்டோம்.
அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு நியூஸுங்க, இங்கே பாருங்க, கவர்மெண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் இன் பிஎஸ்சி பேங்க்ஸ், ஏதோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களாமா பிஎஸ்சி பேங்க்குக்கு, அதன் காரணமாக அதோட பேலன்ஸ் ஷீட்லாம் அதிகமாக போகுது, அது கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை விட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்திருக்கு பாருங்க, இது 2 மணிக்கு வந்திருக்கு, இன்னைக்கு 2 மணிக்கு தான் வந்துச்சு. உடனே பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் பறந்துருச்சு. ஸ்டேட் பேங்க் பாருங்க 3% அப்பு, பிஎன்பி பாருங்க இன்னொரு 3% அப்பு. எல்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பார்த்தேன். அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை எச்சா எரிய வைக்கிறதுக்கும் இல்லைனா வந்து மொத்தமாக முடிச்சு விட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் சேர்மன் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போகிறாரு. அப்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவர் என்ன சொன்னால் என்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இப்போது நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைக்கப்பட்டு விடும். அதுக்கு 94% ப்ராபபிலிட்டி இருக்குன்றாங்க. அப்போ இது கன்ஃபார்மாக நடக்கத்தான் போகுது. ஓகேங்களா, அதுக்கு ரியாக்ட் பண்ணும் விதமாக எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. S&P பாருங்க வெறித்தனமாக மேலே ஆல் டைம் ஹைல தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாஸ்டாக்கும் ஆல் டைம் ஹைல தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் ஆல் டைம் ஹை போகணும் அப்படின்னா இதனால தான் ஃபெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருச்சு. ஆல்ரெடி அதை தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க 0.25 பேசிஸ் பாயிண்ட் குறைக்க போறாங்கன்ட்டு. அப்போ இன்னைக்கு அதுவே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பெரிய நியூஸ் கிடையாது. ஆல்ரெடி அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டை ப்ராஃபிட் புக்கிங்ல கீழே கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ வெறும் 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கட் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு பியரிஷான ஒரு விஷயம், மார்க்கெட் கீழே வந்துடும். சரி, அடுத்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா எத்தனை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ இந்த ஃபெட் வாட்ச் டூல் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த தடவை ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 4.25 இருக்குது, அதை வந்து 4 குறைச்சிருவாங்கணும். அடுத்த அக்டோபர் மீட்டிங் இருக்குது, அதை வந்து 3.75 குறைச்சிருவாங்க அப்படின்ட்டும். அடுத்து டிசம்பரில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் 3.5 குறைச்சிருவாங்க அப்படின்ட்டும் எதிர்பார்ப்பு இருக்கு மார்க்கெட்டுக்கு. அதாவது இன்னைக்கு கறக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் 2 மீட்டிங் தான் இருக்குது. அந்த 2 மீட்டிங்லையுமே இன்னொரு 50 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எதிர்பார்க்குது. இந்த எதிர்பார்ப்பில் தான் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கு. அப்போது இந்த எதிர்பார்ப்பு சாத்தியப்பட்டால் அது மார்க்கெட்டுக்கு அல்ட்ரா புல்லிஷான ஒரு நியூஸுங்க. அப்போ அவர் என்ன சொல்லணும், இப்போ 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ரேட் கட்ஸை இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது உண்மையாக பயங்கரமான பாசிட்டிவான நியூஸ் தான். ஈவன் தோ மார்க்கெட் வந்து வெறித்தனமாக மேலே ஏறியிருந்தாலும் இன்னும் கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே ஏறும். அண்ட் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து ரேட் கட் மட்டும் முக்கியம் கிடையாது, இன்ஃப்ளேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2%, இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.9%, 0.9% வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி அவர் என்ன சொல்ல போகிறாரு, ஏன்னா இந்த ரெசஷன் அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெசஷன் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி பிரிக்கவே முடியாது. அப்போது அந்த இன்ஃப்ளேஷனை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் கொடுக்குற கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தான். அவர் வந்து ஒரு அல்ட்ரா புல்லிஷான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே தான் இருக்குது, நான் இப்போ 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைக்கிறேன், அடுத்த 2 மீட்டிங்கில் ஒரு 0.5 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சிடலாம்னு சொல்லிட்டாருன்னா அது அல்ட்ரா புல்லிஷ். நான் வந்து 0.25 பேசிஸ் பாயிண்ட் இப்போ குறைக்கிறேன், ஆனால் இன்ஃப்ளேஷனை பார்த்து தான் நான் வந்து அடுத்தடுத்த மீட்டிங்கில் பாயிண்ட் ரேட் கட்டை பற்றி குறைக்க முடியும். அது 0.25 பேசிஸ் பாயிண்ட் குறைக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். இப்போ இருக்கிற டேட்டா போதுமான டேட்டாவா இல்லைன்ட்டாரா முடிஞ்சு போச்சு. அச்சோ, அப்போ ஃபெட் கவர்னர் வந்து இப்படி சொல்லிட்டாரே, அப்போ ரேட் கட்லாம் வராதா அப்படின்ட்டு பிடிச்சி திருப்பி வந்து மார்க்கெட்டை டம்ப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போ பெஸ்ட் கேஸ் சினாரியோனா என்னன்னா, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே தான் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஒரு 2 மீட்டிங்கில் இன்னொரு 0.5 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ அது உண்மையான நியூஸாகவும் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகிற ஒரு நியூஸாகவும் இருக்கும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சிட்டு இன்ஃப்ளேஷனை பற்றி அவர் எதுவுமே சொல்லலைனாலோ இல்லை இந்த அடுத்து வரப்போகிற 2 மீட்டிங்கில் வர ரேட் கட்டில் ஒரு இக்கு வச்சாலோ அது ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியாவை முடிஞ்சு ஏற்றுக்கு பேச்சாடா பேசின நீங்கிட்டு பிடிச்சி வெறித்தனமாக இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த அவுட்கம் எப்படி வரும், இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனுக்கு மார்க்கெட் வயலண்ட்டாக 200 பாயிண்ட் கேப் டவுன் நான் பார்த்துருக்கேன், ஃப்ளாட்டாக 10 பாயிண்ட் கேப் அப்லையும் ஓப்பன் ஆகி நான் பார்த்துருக்கேன். அதனால் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த ஃபெட் மீட்டிங்கில், கண்டிப்பாக குறைச்சிருவாங்க, வெறித்தனமாக குறைச்சிருவாங்க, எக்கனாமி சரியாயிருச்சுங்கிற மாதிரி பயங்கர எந்தூசியாசமில் வந்து மார்க்கெட் இருக்குது. அதை தவிர்க்கிற மாதிரி அவர் ஏதாவது சின்ன இக்கு வச்சா கூட
அவ்வளோதான், புள்ளி வச்சு கோலம் போட்டு வெறித்தனமாக இறக்கி விட்ருவாங்க. அதனால் எல்லாமே ஜெரம் பவல் ஐயா அவருடைய வாயில தான் இருக்குது. என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால பிட்காயினை பற்றி வந்து பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், பிட்காயின் ஆகட்டும், கிரிப்டோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்ல போகிற விஷயத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷனை கொடுக்க போகுது. அப்படிங்கிறதுனால அது வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து போனால் மேலே போனால் இந்த கோட்டை தொட்டுட்டு வந்துருந்தான்னா பரவாயில்ல. அதாவது இந்த லிக்விடிட்டியை 1,17,351ங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்திருக்கான். அதாவது 46, 50, ஒரு 4 பாயிண்ட், 1 லட்சம் இருக்க ஒரு இண்டெக்ஸுக்கு 4 பாயிண்ட்டுங்கிறது சப்பமேட்ரு சால்ட் வாட்ரு. ஆனால் அதை தொடாமல் அவன் கீழே போயிருக்கான். அப்படிங்கும்போது ஸோ இதை தொடர்றதுக்காக திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதை தொட்டால் தான் ஒரு நல்ல ரியாக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தொடாமல் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் கிரிப்டோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்லை. அவர் நல்ல வார்த்தையை சொன்னார்னா பிட்காயினை ஒரு 5% ஹை, 6% ஹைங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் ஏதாவது உழைப்பி விட்டாருன்னா ஒரு பெரிய டம்பை கூட எதிர்பார்க்கலாம். திடீர்னு நாளைக்கு காலையில் கண்ணு முடிச்சு பார்த்தா 1,07,000 ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 1,24,000 ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குலாம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் சரி, கிரிப்டோ வெறித்தனமாக ரியாக்ட் பண்ணோம். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாளைக்கு பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பரவல் நம்ம சேனலுக்கு வந்து சேர்க்கும். அண்ட் மார்க்கெட்டை இந்த மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். நிறையா மூவ்ஸை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதெல்லாம் ட்ரேட் பண்ணாமல் ப்ராப்பராக நமக்கான என்ட்ரி கிடைக்கும் போது வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிடிடி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷனை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நன்றி.